செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாரும் விரும்பி பார்க்கலாம். நான் ஒரு சீனும் அவ்வளோ ரசித்து அவரை பார்த்தேன். ஒரு டைலாக்கும் மக்களுக்கு போய் சேரணும். இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். அக்கா நல்லா இருந்துச்சுக்கா படம். நல்லா பண்ணியிருந்தாங்க, விஜய் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா படம் நல்லா இருந்துச்சு. அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு, டேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது மூவி, மஸ்ட் வாட்ச். சாரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. மியூசிக் எப்படி? ஒன்று கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கா? செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாரும் விரும்பி பார்க்கலாம். நான் ஒரு சீனும் அவ்வளோ ரசித்து அவரை பார்த்தேன். ஒரு டைலாக்கும் மக்களுக்கு போய் சேரணும். இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். சொல்லலை, இது ஒரு கம்பேக் மாதிரி இருந்துச்சு அவருக்கு. 25th படம் நல்லா கமர்ஷியல் படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது படம். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அது ஒரு இது வரணும், தட்டி கேட்கணும். அநியாயம் பண்ணுறவங்கள தட்டி கேட்கணும். அதுக்கு ஒரு உதாரணமாக சார் இந்த படம் எடுத்திருக்காரு. ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அணுகிய விதம் ரொம்ப நல்லா இருக்குது. இருக்குது, எல்லாமே இருக்குக்கா. எல்லாம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. எனக்கு நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாரும் பாருங்கள். இருந்தாலும் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர் பேசுகிற அந்த ஒரு டைலாக்கும் மக்கள்கிட்ட போய் சேரணும். இந்த படத்துக்கு நம்ம விஜய் ஆண்டி சார் கரெக்டாக இருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கருத்து அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். ரொம்ப நல்ல படமாக இருக்குது. சூப்பராக பேசியிருக்காரு. நல்லா அது என்ன சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சூப்பர் படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட சொல்லி குழந்தைங்க மட்டும் எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட குழந்தை எல்லாருமே பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம் தான். பார்க்கணும், முக்கியமாக பார்க்கணும். அதோட கருத்துங்களை கரெக்டாக எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட போய் சேருங்க. அதை அநியாயம் பண்ணுறவங்கள தட்டி கேளுங்க. அதோட படம் தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்களும் எல்லோரும் போய் பாருங்கள். நன்றி, தேங்க்யூ.